ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நம பார்வதி பதயானசங்கமகுருநிகமாகமிந்திரம் ருத்வத்ரிவாஷ்யவமரீச்சி முகான்முனீந்திரம் சர்வாணஹம் குலகுரும் பிரணமூர்த்தினா நமஸ்ஸதசஹாபதயே. இங்கு வருகை புரிந்திருக்கும் பக்தகோடிகளே, ஸ்ரீ வைகாந்த பகவத் சாஸ்திர இந்த மகாநாட்டில் ஸ்ரீ வைகாந்த பகவத் சாஸ்திரத்தில் கூறப்பட்டதான முக்கியமான விஷயங்களை எடுத்து அனைவருக்கும் தெளிவுபடுத்தி இந்த வைகாந்த பகவத் சாஸ்திர முறைப்படி சந்நிதிகளிலே கோவில்களிலே திருவாராதனம் செய்தால் என்ன பலன் கிடைக்கின்றது, கிராமத்திற்கு சுபிக்ஷமானது எவ்வாறு ஏற்படுகின்றது, இந்த அடிமுறை ஆகம வழிமுறைகள் எவ்வாறெல்லாம் பக்த கோடிகளுக்கு இந்த உலகத்திற்கு பயன்படுகின்றது என்பதை நாங்கள் மகாநாடாக செய்ய வேண்டும் என்று பெரியவர்களிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். நீங்கள் செய்யக்கூடியதான இந்த உயர்ந்ததான செயல் போற்றத்தக்கது, நீங்கள் அவ்வாறே செய்யுங்கள் என்று நம்முடைய சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களுக்கு ஆசி வழங்கி இதை பண்ணும்படியாக அவர்கள் ஆக்கியிட்டார்கள். அவர்களுடையதான ஆசியாலும் ஆக்கியாலும் எம்பெருமானுடையதான கிருபா கடாட்சத்தாலும் கீதாச்சாரியன் பார்த்தசாரதி சுவாமியுடனான அனுகிரகத்தாலும் நேற்று தினம் காலை இந்த மகாநாடு துவங்க பெற்று காலையிலே ஸ்ரீ வைகாந்த ஜோதிஷர்கள் ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள், வித்வான் லட்சுமணன் அவர்கள் ஸ்ரீ வைகாந்த பகவத் சாஸ்திரத்திலே வித்வானாக இருந்து ஜோதிஷம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து பட்டாச்சாரிய சுவாமிகளும் மிகவும் அழகாக சாஸ்திரத்தை எடுத்துரைத்தார்கள். நேற்று மாலை ஸ்ரீ வைகாந்த கவியரங்கம் பற்பல கிராமங்களிலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடியதான அனைத்து வைகானச பட்டாச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய கவிதைகளை படைத்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு செய்யக்கூடியதான இந்த உயர்ந்த சேவையானது எவ்வாறெல்லாம் சிறந்தது என்பதை இங்கு எடுத்துரைத்தார்கள். இன்று காலை ஸ்ரீ வைகாந்த பகவத் சாஸ்திரத்திலே கிருஷ்ய சூத்திரத்தில் கல்பசூத்திரத்தில் சொல்லப்பட்டதான அனைத்து விடயங்களும் 18 சம்ஸ்காரங்களை பற்றி தஞ்சையிலிருந்து சுதர்சன் அவர்கள் மற்றும் என்.எஸ். பார்த்தசாரதி பட்டாச்சார சுவாமி அவர்கள் மற்றும் அடியே முத்துகிருஷ்ண பட்டாச்சார சுவாமி அவர்கள் அனைவரும் சிறப்பாக எடுத்துரைத்தோம். இந்த மாலை இனிய பொழுதிலே திருமால் கவியரங்கத்தின் மூலமாக ஸ்ரீ வைணவத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியதான அவதாரங்களை பற்றியும் ஸ்ரீ வைகானச சிறப்பை பற்றியும் இப்பொழுது கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அதற்கு தலைவராக மயனவர்களும் மற்றும் ஸ்ரீமான் பாரதி சுராஜ் அவர்களும் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய தயாசரகன் பாராயண கோஷ்டி அவர்களும் வந்திருந்து இந்த ஸ்ரீனிவாசரை பற்றி இருக்கக்கூடியதான 100 ஸ்லோகங்களை அங்கு பாராயணம் செய்தார்கள். அதை தவிர்த்து கோதா சுதி, ஸ்ரீ சுதி, ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் போன்றதான அனைத்து ஸ்தோத்திரங்களையும் கூறி இங்கு உற்சாகப்படுத்தினார்கள். இந்த வைகாந்த பகவத் சாஸ்திரமானது நாளை தெய்வீக விஷயங்களை பேச இருக்கின்றது. நித்திய திருவாராதனம் மற்றும் எம்பெருமானுக்கு உற்சவங்கள், பவித்ரோத்சவம், பிரம்மோத்சவம், மாசோத்சவம், பக்ஷோத்சவம், வசந்தோத்சவம், நித்தியோத்சவம், நெய்வித்தியோத்சவம் என்று சொல்லக்கூடியதான அனைத்து உற்சவங்களை பற்றியும் பேச இருக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து ஸ்ரீ வைகானசத்திலே லட்சுமி விஹிதாத்வயம் போன்றதான வேதாந்த விஷயங்களை நாளை மறுநாள் பேச இருக்கின்றார்கள். கடைசி நாளாக வெள்ளிக்கிழமை அனைத்து பட்டாச்சாரிய சுவாமிகளுக்கும் கௌரவ பட்டமளிப்பு விழா பண்ண வேண்டும் என்று நம்முடையதான காஞ்சி பெரியவாள் கூறிக்கொண்டதால் அவர்களுடைய ஆசையின் மூலமாக கௌரவ பட்டமளிப்பு விழாவையும் நாங்கள் நடத்துகின்றோம். அவர்கள் அன்றைய தினத்திலே மற்றொரு வேலை நிகழ்ச்சிக்காக அவர்கள் செல்வதால் இங்கு வர முடியவில்லை என்று கூறினார்கள். இன்று வந்து நம் அனைவரையும் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். அனைவருக்கும் இங்கு காட்சி கொடுத்து நம்மளை எல்லோரும் சந்தோஷப்படுத்துகின்றார்கள். அவர்கள் வருகையானது எங்களுக்கு மிகவும் மிகவும் போற்றத்தக்கதாகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அவர்கள் எங்களுடையதான வைகானசத்துக்கு ஒரு பெரிய தூண் போன்று எங்களுடையதான சாஸ்திரத்தை காப்பாற்றி 2 மாதங்களுக்கு முன்பு எங்களுடையதான வைகானச விஜயம் அலுவலகத்துக்கு வந்திருந்தார்கள். அப்போது கூறினார்கள், ஆங்கிலத்திலே உங்களுக்கு கர்ப்ப வைஷ்ணவர்கள் என்று சொல்லக்கூடியதான இந்த சம்ஸ்காரத்தை பற்றி அவர்களுக்கு சரியாக புரியவில்லை, அதை எழுதி நீங்கள் அனுப்புங்கள் என்று கூறினார்கள்.
அவர்களுடையதான ஆசையினாலே அதை நாங்கள் எழுதி அனுப்பியிருக்கின்றோம். அதற்கு தகுந்த நடவடிக்கையும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்க வைகானசத்தை காப்பாற்றுவதற்காகவும் எங்க வைகானச ஆகம முறையானது, வைகானச கோஷாஸ்திர முறையானது அனைத்து இடங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் ஆணித்தனமாக பற்பல பத்திரிகைகளின் பேட்டிகள் கொடுத்து இருக்கின்றார்கள். யாரேனும் சென்று காஞ்சி பெரியவரிடம் நான் புதிதாக கோவில் அமைக்கிறேன் என்றால் வேண்டாம் என்று கூறுவார்கள். இருக்கின்றதான கோவிலை சரியாக முறைப்படி தினமும் பூஜை செய்து வழிபடுங்கள் என்று கூறுவார்கள். அதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், கோவிலிலே பூஜைக்கு நாங்கள் ஒரு அர்ச்சகரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் வைகானசத்தை தேர்ந்தெடுக்கல் என்று கூறுவார்கள். அது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. வைகானசம் என்பது வைகானசம் தான் கோவிலிலே திருவாராதனை செய்தவருக்கு சிறந்தவர்கள், அவர்கள்தான் முறையானவர்கள் என்று அவர்கள் பற்பல சதசுகளையும் பற்பல இதுகளையும் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சுவாமிகள் எங்களுடைய மகாநாட்டுக்கு வருகை பெறும் ஜெயேந்திரர் சுவாமிகள் அவர்கள் எங்களுக்கு விஜயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். விஜயேந்திர சுவாமிகளும் மேலும் மேலும் எங்களுக்கு விஜயத்தை தேடிக் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சுவாமிகளை சுவாகனம் சுஸ்வாகனம் என்று நாங்கள் இங்கு சுஸ்வாகனம் செய்து ஒரு வார்த்தைகள் சுவாமிகளை பற்றி அவர் அனுபவத்தை பற்றி எங்களுடைய யோகாஞ்சலிய சக்திபீடம் ஸ்ரீ வைகானச ஜோதிஷ சிம்மன் சுவாமி கண்ணன் பட்டாச்சாரிய அவர்களை பேச அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இந்த சுவாமிகள் ஜெயேந்திர சுவாமிகளும் விஜயேந்திர சுவாமி நமக்கு ஆசி வழங்குவார்கள். ஸ்ரீமத்மாந்தாதிகம் கர்மணிகளும் வேத சூத்திரிகம் தஸ்மை சமஸ்த வேதாந்த விஜய அஸ்மத் குருபோ நமக. கொல்லன் பற்றியில் கண்ணை இடப்படி வேலை பெரிய மகான்கள் வந்திருக்கும் போது நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கொல்லன் பற்றியில ஏதாவது ஒருவர் செய்ய முடியுமா? அது மாதிரி இவ்வளவு பெரிய மகான்கள் வரும்போது அவளோட ஆதியை நம்ம சம்பாதிச்சுக்கணும். அவளோட நேரம் ரொம்ப தங்கம் போன்றது. பெரியவா நிறைய விஷயங்களுக்கு நடுவில் நம்மளோட அன்பான வேண்டுகோளுக்கு இடையில வந்திருக்கா. ஸ்ரீ வைகானந்தன் போது அன்பான வேண்டுகோளை கட்டக்கூடாதுன்னு இருக்கா. அவளுக்கு நிறைய சிரமத்தை நம்ம கொடுக்க கூடாது. ஆனா அவ நமக்கு நிறைய பேசி நமக்கு நிறைய நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லணும். இந்த பகவத் சாஸ்திரத்தை நம்ம காப்பாற்ற எவ்வளவு போராடிட்டு வரோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி எரிகள்லாம் நம்மளை கிட்ட இருந்து ரட்சித்து அருளாசி செய்தாதான் நம்ம தவிர்க்க முடியும். நான் நிறைய விஷயங்களை பேசணும் ஆசை இருந்தாலும் நம்ம மாநாட்டில் அதை பற்றி விரிவாக பேசுறோம். நம்ம வைகானத்தை பற்றியும் ஒரு அற்புதமான பத்திரிகை எல்லா வைகானத்தின் வீடுகளுக்கும் இலவசமாக எனது தர்மபத்தினி அருளாக தர வேண்டும். ஒரு நிமிஷம் இந்த இடத்துக்கு நான் கிருஷ்ணசாமி கல்யாணம் பண்ணுவோம் பெரியாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏன்னா மொத்தம் நம்ம கௌரவிக்க போறவர்களும் 150 முதல் தரமான பண்டிதர்கள். அடுத்து பிரகஸ்பதி சுவாமிகளா இருந்து பண்ணக்கூடியவா ஒரு 300 450 ஆகம சர்டிபிகேட் கேட்டவன் 150 பெண்கள் 300. அதனால 1000 பேருக்கு வேணும்னு சொல்லி கிருஷ்ணசாமி கல்யாணம் மண்டபம் 28ஆம் தேதி ஏற்பாடு பண்ணோம். அந்த காலகட்டத்தில் மகா பெரியவாளுக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்கிறதுனால வர முடியல. இருந்தா கூட பெரியவா எல்லா நிகழ்ச்சிகளையும் தள்ளி நமக்கு 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்து வந்திருக்கா. அந்த நேரத்தில் நான் எந்த ஏற்பாடு பண்ணலாம் எங்க பார்க்கும்போது எல்லா கல்யாண மண்டபமும் புக்காகி போச்சு. அப்ப ராதா கிருஷ்ணன் அவர்கள் இந்த இடம் தரம் பெரியவா எங்க இடத்துக்கு பெரிய பாக்கியம், அவ பார்வைப்பட்ட பெரிய புண்ணியம் சொல்லி அவன் இந்த இடத்துக்கு என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னா நான் சொன்ன ஒண்ணு வேண்டாம் இடத்த கொடுங்க போதும் வேற ஒண்ணு வேண்டான்னு அவன் இடத்த கொடுத்தா. அவளோட ஆபீஸ்களை பார்த்தா தெரியும் அவன் பக்தி மயமா இருக்கும். அப்ப அவளுக்கு பெரியவா முன்னால ஒரு தேங்க்ஸ் சொல்ல பெரியவாவோட ஆசீர்வாதம் அவளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். அதனால மேல நம்ம நேரத்தையோ காலத்தையோ பெரியவாவோட வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். தயாரிப்படுகின்ற அற்புதமான அந்த 100 சுலோகம் 8 பலசுவதுகளை பெருமாளை பத்தி எம்பெருமானை பத்தி ஸ்ரீநாதரை பத்தி சொன்னது பாராயணம் 50 லேடிஸ் பண்ணியிருக்கேன். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் ஆயிருக்கு. பெருமாளை பத்தி கையரங்கம் ஆயிருக்கு. பெரியவா எல்லாரும் ஆசீர்வாதம் துறை பொறுத்து நிறைவேற்றும்படி பார்த்துக்கிறேன். நாராயணன் நாராயணன் நாராயணன். वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. உலகம் தோன்ற காலம் முதல் ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் ஒரு பகுதியிலே சிவன் கோவிலும் மற்றொரு பகுதியிலே விஷ்ணு கோவிலும் ராமசக்தி கோவிலும் 3 இருக்கும். இதைத்தான் அந்த காலத்திலே அக்ரஹாரம் என்று சொன்னார்கள்.
அக்ரே ஹரிஷ்ச ஹரோ சங்கரஹாரம். அக்ரம் என்றால் ஒரு கோடி, இன்னொரு கோடி அக்ரம். ரெண்டு பகுதியிலும் சிவன் விஷ்ணுவுக்காக ஊருக்கு எல்லையிலே எல்லை என்பது எல்லை கோவில் இருக்கும். அப்படி ஒவ்வொரு கிராமத்துக்கு லட்சணமாக சிவன் விஷ்ணு ஹரிஹரன் என்பதால் இந்த கோவில்கள் எதற்காக வைக்கப்படுகிறது என்றால் ஊரின் நன்மைக்காக, ஜனங்களின் நன்மைக்காக வைக்கப்பட்டது. அன்று பாஞ்சராத்திரம், வைகாசம் 2 வகைகள் இருக்கும். இந்த வைகார சாஸ்திரமானது விகனச என்ற மகர்ஷியின் மூலமாக வரக்கூடியது. நம்முடைய தர்மத்திற்கு ஆதாரமானது வேதங்கள். வேதங்களுக்கு அடுத்தது ஸ்மிருதிகள். ஸ்மிருதிகள் என்றால் மகர்ஷிகளால் சொல்லப்பட்டது ஸ்மிருதிகள். வேதங்களுடைய நினைவாக வந்தது ஸ்மிருதிகள். ஸ்மிருதி என்றால் நினைப்பு. எதை நினைப்பு? வேதங்களிலே உள்ளது பிரத்யட்சமாக உள்ளது. அதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாதனாலே அவைகளை நினைத்து நமக்கு மகர்ஷி சொன்னது ஸ்மிருதிகள் என்று பெயர். காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தோம், சென்னை வந்தோடனே ஒரு நினைப்பு வந்தது, ஸ்மிருதி நினைப்பு. அதுபோல் வேதங்களை படித்து நமக்கு முழுமையாக அர்த்தம் வராத போது நினைவு மாத்திரம் வந்த பொழுது அதுக்கு ஸ்மிருதி என்று பெயர். வேதத்தினுடைய அடிப்படையாக கொண்டது ஸ்மிருதிகள். வேதம் இல்லாமல் ஸ்மிருதிக்கு தனியாக வர முடியாது, பிரத்யட்சமாக அனுபவம் இல்லாமல் ஸ்மிருதியில் வர முடியாது என்பது போல. அப்படி வேதத்தை அடையாளமாக கொண்டு வைதீகத்தை அடிப்படையாக கொண்டு வந்தது வைகார சாஸ்திரம். மகர்ஷிகள் எல்லாம் பண்ணி வைத்தது. அந்த மகர்ஷிகளுடைய சாஸ்திரங்கள் வீட்டிலே போய் செய்ய வழிமுறை பற்றி சொல்லுகிறது. வீட்டிலே பிறந்து முதல் சாகும் வரை செய்ய வேண்டிய கர்மாக்களை பற்றி சொல்லுகிறது. பிறகு கோவிலில் எப்படி பூஜை செய்ய வேண்டும், புதுமையாக கோவில் விடுத்தால் எப்படி பூஜை செய்ய வேண்டும், ஜீர்ணோத்தாரம் எப்படி செய்ய வேண்டும், உற்சவங்கள் எப்படி செய்ய வேண்டும், தோஷங்கள் வந்தால் அது தோஷ பரிகாரம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் எல்லாவற்றையும் விளக்குகிறது சாஸ்திரங்கள். சாஸ்திரம் என்றாலே இப்படி செய் இப்படி செய் இப்படி செய்ன்னு சொல்லுதான் சாஸ்திரம். சாஸ்திரி இது சாஸ்திரம். இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்லு சாஸ்திரம். அப்படி விகர்ஷ மனுஷனாலே இப்படி செய் இப்படி செய் இப்படின்னு நமக்கு கட்டளையிட்டு பதார்த்த பூஜைக்கும் சுவார்த்த பூஜைக்கும் வெளியிட்டது வைகார சாஸ்திரம். இது ஒரு பாரம்பரிய மூலமாக வரக்கூடியது. ரிஷி பாரம்பரியம், வைகாச மகர்ஷியினுடைய பாரம்பரியத்தினாலே வரக்கூடிய ஒரு பூஜை முறைகள். அப்படி ஒரு தாத்தா பாட்டி பரம்பரை சொன்ன மாதிரி விகரச மகர்ஷியில் வந்த பரம்பரையில் வரக்கூடிய வரலாம். அந்த பாரம்பரியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. வைகாச மகர்ஷி புஸ்தகத்துக்கும் அந்த ஆதாரத்துக்கும் அந்த பூஜைகளுக்கும் ஒரு பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. அந்த பாரம்பரிய முறைப்படி வரக்கூடியது விகரச மகர்ஷியுடைய ஒரு சாஸ்திரங்கள், பூஜைகள், முறைகள். இந்த பாரம்பரியம் நடந்தனாலே இப்போ நிறைய பேர்கள்லாம் லௌகிக படிக்கப்படுறா, உத்தியோகம் கிடைக்காம போயிடுறது, முடியாத போயிடுறது, குழந்தைகள் குறைஞ்சி போயிடுறா. இதெல்லாம் ஆச்சுன்னா அந்த பாரம்பரியம் குறைஞ்சு போயிடுது. அதனால அதை காப்பாற்ற வேண்டிய அவசியம் முக்கியம் வருது. அதுதான் அதில் இருக்கிற ரகசியம். மற்றதுக்கு இதுக்கு உள்ள ரகசியம் தான். ஸ்ரீபாஞ்சி சாஸ்திரத்துக்கு குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவாளர்கள் எல்லாரும் முத்திரை தாரணம்லாம் போட்டுக்கிட்டு பூஜை பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் அது மாதிரி சாமானியமார்களோட முத்திரை தாரணம்லாம் போட்டுக்கிட்டு மந்திரோபதேசம் பண்ணிட்டு உடனே பூஜை பண்ண போயிடலாம். இங்கே இதுவெல்லாம் தடாலும் வந்துட முடியாது. தாத்தா பாட்டி பாரம்பரியமாக வந்தால் தான் வைகாசம் வருதே தவிர அதனாலதான் இதுக்கு அதிகமாக காப்பாற்ற வேண்டிய முக்கியத்துவம் சொல்றது காரணமே அதுதான். வேற ஒன்றும் விசேஷம். அதனால இது ஒரு பாரம்பரியத்தோடு வர்றதுனாலே இந்த பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டிய வழிமுறை இருக்கு. முத்திராதாரணம் போட்டு பண்ண வேண்டியதுன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஆனால் இங்கே
இந்த பாரம்பரியத்துக்கு முதலாதாரம் போட்டுக்கலையோ அது விஷயம் வேற. ஆனா அந்த பரம்பரை வரவாதான் பூஜை பண்ணணும் இருக்கு. அதுதான் ஒரு விசேஷம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல கூட திருப்பதி சொல்லும் பொழுது வைகானச பாரம்பரியம் இருக்கணும்னு அவங்க எழுதி வச்சோம். அதே மனுஷா இருக்கட்டும், மனுஷா இல்லாம போகணும். ஆனா அந்த பரம்பரையில் வந்தவன் தான் பூஜை பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே வந்து அந்த மாதிரி இதுக்கு ஒரு பாரம்பரியத்தன்மை கூட இருக்கு. சிவாச்சாரியால வந்தாலும் பாஞ்சராஜாச்சாரியால வந்தாலும் பரம்பரையா பூஜை பண்ணாலும் பூஜை பண்ணலன்னா கூட தீட்சை வாயிட்டோ புத்தாதாரம் பண்ணோ பூஜைக்கு வரலாம். இங்கே பரம்பரையாக தான் பிரதானமாக இருக்கணும்னு அது ஒரு பெரிய மகத்தான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரமாக வந்து பரம்பரையாக வந்து உலகக்ஷேமத்துக்காக வந்து இருக்கிறது. இந்த சாஸ்திரம் படிக்கிறவாளும் குறைஞ்சி போயிட்டா இதை கடைபிடிச்சு ஜனங்களுக்கு சொல்லிட்டு வருவாளும் பூஜைக்கு வருவாளும் குறைஞ்சி போயிட்டான். ஏன்னா பரம்பரையாக வந்தால் தான் முடியும், பாக்கி ஒன்றும் பண்ண முடியாது. இஸ்ரேலில் ஒரு நாடு ஜூஸ் இருக்காங்க. அங்கே அவங்கெல்லாம் ஒரு மதத்துல இன்னும் மதத்து போக மாட்டான். செத்தாலும் அந்த மாதிரிலாம் இருப்பான். வளர்ந்தாலும் அந்த மதம் தான். ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு போகிறதோ, இன்னொரு மதத்துலேயும் இன்னொரு மதத்தோ கன்வர்ஷன் ரீகன்வர்ஷன் ரெண்டுமே கிடையாது அவருக்கு. ஒரே பாரம்பரியம் தான் அவனுக்கு வேணும். இது ஜூஸ்ன்னு சொல்லுவான். இஸ்ரேலில் ஒரு நாட்டில் போய் சண்டை வந்து பேப்பரில் பார்க்குறீங்களே, அந்த ஜூஸ்காரங்க கிறிஸ்டின் ஆக மாட்டான். போன தான் திருப்பியும் ஜூவா சேர்த்துக்க மாட்டான். சரி நாங்கள்லாம் வரமே ஜூவா வரோம்னா அதுவும் திருப்பி சேர்த்துக்க மாட்டோம். பூஷாரா கிறிஸ்துவோட நாங்கள் 500 பேரை சேர்ந்து முஸ்லீமை சேர்ந்து நாங்கள் வரோம். ஜூ 2 நாள் இருக்கும்போதுன்னா அதுக்கும் சேர்த்துக்க மாட்டோம். அந்த ஜூ பரம்பரை தான் இருக்கணும், எத்தனை பேர் இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இந்த வைகானச பரம்பரை இங்கேருந்து அங்கே போக முடியாது, அங்கேருந்து வர முடியாது. பாரம்பரிய புரியத்துக்காக அந்த உதாரணம் சொன்னேன். இங்கேருந்து அங்கேருந்து வருது, இங்கேருந்து பாய முடியாது. ஒரே பரம்பரை வரவாளுக்கு தான் முடியுங்கிறதுக்காக அந்த உதாரணம் முடிச்சது. அந்த மாதிரி ஒரு மகர்ஷியுடைய பாரம்பரியத்தோடு வரக்கூடிய ஒரு வைகானச பரம்பரை, பெருமான திருவாராயம் பண்ணக்கூடிய பரம்பரை, மகாவிஷ்ணுவிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீமன் நாராயணலேருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து வரக்கூடிய பரம்பரை அது. அந்த பெருமாளுடைய ஆராதனைக்காகவே படைக்கப்பட்ட பரம்பரை. லௌகீகத்துக்காக ஏதாவது காரியத்து வெளில போனால் கூட தன்னுடைய பாரம்பரியம் எனக்கு வந்து நினைச்சுட்டு நீங்கள் வேலை செய்யணும். லௌகீகமாக உங்களுக்கு தான் உத்தியோகமாக வேற எதுவும் போகணும் இருந்தாலும் கூட நம்ம அதுக்கு படைக்கப்படலை. நம்ம படைக்கப்பட்டோம், நம்ம பிறக்கப்பட்டது இந்த பாரம்பரியத்தான பிறந்தபோது இதையும் வச்சுக்கிட்டு இங்கேயும் போகணும். அதுக்காக ஞாபகப்படுத்தா சொல்கிறோம். வேற ஒன்றும் பெற முடியாது, நம்ம போகக்கூடாது. அப்படி ஒரு நல்ல பாரம்பரியத்தோட சாஸ்திரங்கள், பரம்பரைகள், மனிதர்கள், பட்டாச்சாரியர்கள், அந்த பரம்பரையால தான் நாங்கள் ஆகம செல்வ சாஸ்திரம் வச்சும் போது பெரிய பெரிய வைகான சாஸ்திர பட்டாச்சாரியெல்லாம் இருப்பான், பாஞ்சராத்திரா இருப்பா, சிவாச்சாரியெல்லாம் இருப்பான். இருந்தாலும் கூட இவளுக்கு தனி அபிமானத்தோடு கூட மகாபெரியா காலத்துலேருந்து பெரியவர் காலத்துலேருந்து இதை விசேஷமாக அதை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு சாஸ்திரம் காப்பாற்று அர்த்தம். இவாளை காப்பாற்ற சாஸ்திரம் காப்பாற்றுன்னு அர்த்தம். இந்த பரம்பரை மனுஷாலை காப்பாற்றினோம்னால் வைகான சாஸ்திரம் காப்பாற்றப்படணும்னு அர்த்தம். அதுக்காக அவளுக்கு விசேஷமாக எல்லாருக்கும் நல்ல பொருளும் தெரிவிக்கணும். எல்லா ஜனங்களும் இந்த சாஸ்திரத்தின் உண்மையை புரிந்து கொள்வதும் கூட அந்த சாஸ்திர வழிமுறைப்படி நடக்கக்கூடிய இந்த வைகான பட்டாச்சாரங்களுடைய தலைவன் கௌரவத்தோடு அவர்களெல்லாம் நன்றாக சிறப்பாக நடத்தி பாரம்பரியம் நன்றாக நடந்து பெருமாளுடைய திருவாராதன உலகம் முழுக்க சிறப்பாக நடைபெற்று பராரச பூஜை மூலமாக உலகம் முழு க்ஷேமாக இருக்கும்படியாக பகவானை பிரார்த்தித்து ராஜனுடைய ஆசி. நாராயண் நாராயண் நாராயண். சார் சார் ಸಂತೋಷ
சார் கொஞ்சம் சார் பெரியவர்கள் இனசுவன் பட்டாச்சாரி அவர்களை கௌரவ விஞ்ஞான சௌஜம் பற்றியின் கௌரவ ஆசிரியர் டாக்டர் முத்துப்பட்டாச்சாரி அவர்களை காஞ்சி பிரிவால் நினைவு தெரிவிக்கிறார். ஆதி வைகானச சமூக நல சங்கம் இந்தியாக்கும் ஆசிரியர் தலைவர் என பெயர் பண்ணுகிறார்கள். அந்தனர் முழக்கம் ஆசிரியர் விஜயகுமார் அவர்களை கௌரவம் பண்ணுகிறார்கள். சுவாமிகளுக்கு சின்ன விஞ்ஞானம் எங்களுடைய வைகானச சாஸ்திரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஆசிரியர் வழங்கியிருக்கிறார்கள். சிறிய சிறிய வித்தியார்த்திகள் ஆங்காங்கே தங்கிக் கொண்டு இந்த வைகானச சாஸ்திரத்தை அத்தியனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அதற்கு காத்தவரும் சங்காலும் சமயம் கிடைக்கும் போது இந்த வைகான சிறுவாராவணத்தின் உற்சவாதிகளை இந்த குமாரனுக்கு ஆரம்பித்து இருக்கின்றார்கள். அவர் நானும் அதே இடத்திலும் அங்க பக்கத்தில் இருக்கக்கூடியதான வைகானச உத்தியம் பெறாம சாயங்காலம் போட்டு திருவாரூருக்கு சொல்லிக் கொடுத்து அதை அப்பப்ப நாங்க காப்பாற்றணும். நிறைய கிராமங்கள்ல இருந்து நிறைய பட்டாச்சாரம்லாம் வந்திருக்கா. எல்லா பெருமானும் எழுதியிருக்க அடியே விவேகானந்தா காலேஜ்ல உத்தியோகம் பண்ணிருக்கேன். சம்ஸ்கிருத அத்வாரம் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால. அடுத்தது ஒரு டாக்டர் சுந்தரவர்தன் பேரு நியாயசாஸ்திரம் டாக்டரேட் பண்ணிட்டு இப்ப வாத்தியார இந்து சீனியர் ஸ்கூல் ஒர்க் பண்றேன். தஞ்சை சரஸ்வரன் வைகானச கவி என்ன வாசுதேவ பட்டாச்சார சுவாமி, டி.சி. நாராயண பட்டாச்சார வைகானசஜியின் ஆசிரியராக இருந்தேன். வைகானசஜின்னு ஒரு பத்திரிக்கை உங்களோட ஆசீர்வாதம் பண்ணி வாங்கியிருந்தோம். அதை நடத்திருக்கார் சுவாமி கண்ணன் பட்டாச்சாரிய நடத்திருக்கார். அவர் கூட நாங்கெல்லாம் உறுதுணையா இருந்து பண்ணியிருக்கோம். ஒரு ஆசீர்வாதத்தினால மேலும் மேலும் நாங்க இந்த வைகானச சாஸ்திரத்தை பரப்புறதுக்கு முயன்றோம். பாரம்பரியமாக இருந்துட்டு நாங்கள் இதை பரப்புவோங்கிறதை பிரார்த்தனை செய்து கொண்டோம். உங்க ஆசீர்வாதம். வைகானசம் வளர்ப்போம், வையகம் காப்போம். வைகானசம் வளர்ப்போம், வையகம் காப்போம். வைகானசம் வளர்ப்போம், வையகம் காப்போம். வைகானசம் வளர்ப்போம், வையகம் காப்போம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, 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 ஹரஹர சங்கர.
பிரதான பாராயணம் பண்ண பெண்களை அனைவரும் மறக்காமல் பிரசாதத்தை கொண்டு செல்லவும், அனைவரும் தாவரை பெற்றுக் கொண்டு செல்லவும். பிரசாதங்கள் விநியோகிக்கப்படுகின்றன, அனைவரும் பெற்றுக் கொண்டு செல்லவும். போதும் తట్టు పుణ్యాలు పడుతుంది చూడు. తట్టు ఇంకా కావాలంటే పక్కన చెప్తాను ఉండొచ్చు.